சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். अंजलि 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 என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. अंजलि 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 கண்ணை திறந்து பாருங்க. अंजलि 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 என்னாச்சு உங்களுக்கு? தெரியல சார், லேசா தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. நான் எப்போ படுத்தேனே தெரியல. இப்ப கூட ஒரு மாதிரி கிறக்கமாவே இருக்கு. எந்திரிக்கவே முடியல சார். என்ன சொல்றீங்க? இப்படி இருக்குதுன்னா கூப்பிடுறது இல்லையா? சரி வாங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போகலாம். இல்ல அதெல்லாம் வேணாம் சார். வேண்டாமா? எங்க கண்ணே சரியா முழிக்க முடியல, எவ்வளவு சோர்வா இருக்கீங்க, எந்திரிக்கவே கஷ்டப்படுறீங்க. ஹாஸ்பிடலுக்கு போகலாம்னு சொன்னா வேண்டான்னு வேற சொல்றீங்க. எந்திரிங்க வாங்க. இல்ல சார் நான் வரல. மேடம் பார்த்தா சத்தம் போடுவாங்க சார். வீட்ல யாரும் இல்லங்க, டின்னருக்கு போனவங்க இன்னும் வரல. வாங்க நம்ம போகலாம். இல்ல சார் வேண்டாம். நம்ம போயிட்டு வரதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க எல்லாம் வரதுக்கு லேட் ஆகுங்க. அதுக்குள்ள நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். எனக்கு அதுவா சரியாயிடும். ஏங்க என் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்களா இல்லையா? நான் சொல்றேன்ல, வாங்க வாங்க முதல்ல. சார் என்னால எந்திரிக்க கூட முடியல சார். எந்திரிக்க கூட முடியல, அப்புறம் எப்படி இது அதுவா சரியாயிரும் சொல்றீங்க? வாங்க அஞ்சலி, நான் புடிச்சுக்கிறேன். வாங்க பாத்து. சிஸ்டர் அதை கொடுங்க, காட்டன் எடுங்க. சிஸ்டர் டாக்டர், இவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க இன்னும் அரை மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப இவங்க கன்சீவா இருக்காங்க சிஸ்டர். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியே தான் உட்கார்ந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர் இருங்க.
சொல்லுங்க மேம். வேணாம் டாக்டர், அவர்கிட்ட சொல்ல வேணாம். ஏமா? ஆ, அது இந்த சந்தோஷமான விஷயத்த நான் தான் அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க மயக்கத்துல இருக்கீங்கன்னதும் நான் தான் அவசரப்பட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட சொன்னேன். ம்.